அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி மைண்ட் ஜோன். இந்தியாவின் பிரிட்டிஷ் காலனித்துவ காலத்தில் தோன்றிய ஒரு தனித்துவமான தொழிலாக இந்தியாவின் பங்கா வல்லாஸ் இருந்தது. 19 20ஆம் நூற்றாண்டில் ஒரு பங்கா வல்லா என்பது ஒரு சட்டகத்தின் மீது நீட்டப்பட்ட துணி அல்லது தோலால் செய்யப்பட்ட ஒரு பெரிய கையடக்க விசிறி. பங்காவை கைமுறையாக இயக்குவதற்கு பணியமர்த்தப்பட்ட ஒரு நபர் ஆவார். பிரிட்டிஷ் அதிகாரிகள், பணக்கார இந்தியர்கள் மற்றும் பிற உயர்மட்ட நபர்களுக்கு குளிர்ச்சியான காற்றை உருவாக்க விசிறியை முன்னும் பின்னுமாக இழுத்து செல்வதே பங்காவாலாவின் வேலையாக இருந்தது. இது ஒரு உழைப்பு மிகுந்த பணியாக இருந்தது. பங்காவாலா நீண்ட காலத்திற்கு நிற்க வேண்டியிருந்தது. விசிறியை ஒரு தாள இயக்கத்துடன் இழுத்தது. பங்காவாலாஸ் பொதுவாக ஏழை, கல்வியறிவற்ற ஆண்கள். அவர்கள் வெப்பமான சூழ்நிலையில் நீண்ட நேரம் வேலை செய்தனர். வெப்பத்திலிருந்து நிவாரணம் வழங்குவதில் அவற்றின் முக்கியத்துவம் இருந்த போதிலும் அவர்கள் பெரும்பாலும் மோசமாக நடத்தப்பட்டனர் மற்றும் குறைந்த ஊதியம் பெற்றனர். பங்காவாலாக்கள் காலனித்துவ இந்தியாவின் சின்னமாக மாறியது. இது சலுகை பெற்று உயரெடுக்கும் தொழிலான வர்க்கத்திற்கு இடையிலான அப்பட்டமான வேறுபாட்டை குறிக்கிறது. மின்சார மற்றும் மின்சார விசிறிகள் மிகவும் பரவலாக இருந்ததால் இந்த தொழில் படிப்படியாக மறைந்துவிட்டது. அவர்களின் கதை மனித மனப்பான்மையின் பின்னடைவு மற்றும் தகவல் அமைப்புக்கு ஒரு சான்றாகும். அத்துடன் ஒரு சகாப்தத்தில் இருந்த சமூக மற்றும் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நினைவூட்டுகிறது. பங்காவாலாஸ் பற்றி மிகவும் சில சுவாரஸ்யமான உண்மைகள். பங்கா என்ற சொல் விசிறி என்று பொருள்படும் ஹிந்தி வார்த்தையிலிருந்து பங்கா என்பதிலிருந்து வந்தது. பங்காவாலாக்கள் பெரும்பாலும் எளிய லகுரக ஆடைகளை அணிந்து வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள தலைப்பாகை அணிந்தனர். சில சந்தர்ப்பங்களில் பங்காவாலாஸ் அவர்கள் பணிபுரியும் போது பாடுவது அல்லது கதைகளை சொல்வது போன்ற பொழுதுபோக்குகளை வழங்குவதற்காகவும் பொறுப்பாக இருந்தனர். இந்த தொழில் பெரும்பாலும் ஆண் ஆதிக்கம் செலுத்தும் வகையில் இருந்தது. ஆனால் சில பெண்கள் பங்கா வல்லாக்களாகவும் பணிபுரிந்தனர். இச்சம்பவம் இந்தியாவின் காலனித்துவ கடந்த காலத்தையும் அந்த நேரத்தில் வாழ்ந்த மற்றும் பணியாற்றிய மக்களையும் பற்றிய ஒரு கவர்ச்சிகரமான பார்வையாகும். இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.